எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், இந்த நேரத்தில் எந்த ராஜயோகி சந்தோஷமாக இருக்கிறார்? யார் ராஜயோகின்னா, இந்த ராஜயோகம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த 7 days கோர்ஸ் முடித்தவங்க. அவங்க இறைவன் சொல்கிற மாதிரி 5 விகாரங்களை ஜெயிக்கிறேன் அப்படின்னு ஒரு இது எடுத்திருப்பாங்க. காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசை ஜெயிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி மன்மனாபவ தன்னை ஆத்மாவனை உணர்ந்து ஆத்மாவை தந்து அன்பா நினைவு செய்து ஆத்மாவில் 63 ஜென்ம பாவத்தை எரிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறவங்களாம் ராஜயோகிகள் தான். இப்போ நம்ம இருக்கிற காலகட்டத்துக்கு என்ன பேருனா சங்கமம் பேர். இந்த சங்கமம்ன்றது 100 வருஷம், 1936 to 2036. நம்ம வீடியோ போடும்போது 2026 இருக்கோம், மார்ச் மாதத்தில் இருக்கும். இந்த குறிப்பிட்ட நேரத்தில் எந்த ராஜயோகி சந்தோஷமாக இருக்காரு? ராஜயோகம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியுகம் திரேதாயுகம் இந்த பூமியில் சொர்க்கம், இந்த சங்கமும் சொர்க்கம் தான் சொல்லுது. ஆனால் சங்கமம் கலிகாலத்தில் ஒரு 100 வருஷம். அப்போ இங்கே யாராவது சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா $1,000,000 கேள்வி தான், ராஜயோகிகள் உட்பட. அப்போது இது யாருக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் இன்னைக்கு முயற்சி பண்ணி பாவத்தை அழித்து கலைகளை 12க்கு மேலே கொண்டு வந்துட்டாங்களோ இங்கேயே அவங்களுக்கு இங்கே சொர்க்கம் அப்படின்ற. ஓகே, இது எல்லாருமே அடைஞ்சிட்டாங்கன்னா கிடையாது. ஏன்னா கலிகாலத்தில் உச்சத்தில் வரும்போது என்ன ஆகும்னா, கலைகள் 1 அந்த மாதிரி கீழ் நிலைக்கு வந்துடும். இப்போ நினைவு பண்ணி நம்ம அந்த கலைகளை மேலே கூட்ட ட்ரை பண்ணுறோம். கூடவே நம்ம செய்த ஒரு செயலில் பாவங்கள் உண்டாகி 100 மடங்கு பாவமும் கலைகள் கீழேயும் போகுது. ஸோ நம்ம கிராஃப் சைன் கவ் மாதிரி இருக்குது. சரியா? ஸோ யாராவது இங்கே தாண்டிட்டாங்களான்னா 12 கலை யாரெல்லாம் தாண்டினாங்களோ அவங்களாம் சந்தோஷமாக தான் இருப்பாங்க, மாட்டுக்கிறதுக்கு கிடையாது. ஓகே, அப்படி மாறலை, கலைகள் கம்மியாக தான் இருக்குது. ஆனாலும் சந்தோஷமாக யாராவது இருக்க முடியுமா அப்படின்னா இருக்க முடியும். இறைவன் சொன்னால் அந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணவங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லிடுறேன். இறைவன் சொல்கிறாரு, ஒருத்தருக்கு 24 மணி நேரம் தான் இருக்குது. அந்த 24 மணி நேரத்தை இப்படி பிரிச்சுக்கங்க அப்படின்றார். 8 மணி நேரம் நினைவு ப்ளஸ் சேவை, 8 மணி நேரம் குடும்பத்துக்காக உழைப்பு, அடுத்த 8 மணி நேரம் தூங்குங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இந்த ராஜயோகம் ஃபாலோ பண்ணுறவங்களில் 2 டைப்பாக இருக்காங்க. ப்ராடாக சொன்னான். ஒன்று ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த லௌகீக வாழ்க்கையை வேணடா அப்படின்னா என்ன, அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் இவங்களை பற்றிலாம் பெரிய அக்கறை கிடையாது, நான் தனியாக வந்தால் தனியாக போகணும், எனக்கு இறைவன் மட்டும்தான் அப்படின்னு ஒரு சைடு இப்படி போயிடுறாங்க. பணம் வேண்டாம், பொருள் வேண்டாம், ஒன்றும் வேண்டானுங்க அப்படின்னு இருந்துடுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க, இப்படி வந்துடுறாங்க. ஆனால் பணம் வேண்டாம் அப்படின்னு இருக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா, பணம் இல்லாமல் ஒரு நாள் கூட நம்ம வாழ முடியாது. கரெக்டாக ஒரு மாதத்துக்கு நமக்கு தேவையான செலவுகள்னு பார்த்தீங்கன்னாவே அது ஓவர் ஹெட்ஸ்ன்னு சொல்கிறோம். அது எல்லாருமே பண்ணி தான் ஆகணும். ஒரு மொபைல் ஃபோன் வச்சுருக்கோம், மொபைல் பில்லு கட்டணும், இன்டர்நெட்டுக்கு ஒரு பில்லு கட்டணும், மாதத்துக்கு மளிகை சாமான், பால், காய்கறி, இல்லை இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் செலவுகள்லே இருக்குது நமக்கு. பணமே வேணான்னா பணமே வராத போது இதெல்லாம் எப்படி மீட் பண்ணுவீங்க? அப்போ ரியாலிட்டி அடிக்கும். அதே மாதிரி ஆன்மீக பாதை தான், நான் ஆத்மா தான், இந்த உடல் தான் நடிக்க கழிச்சிது அப்படின்னு நினச்சி உடலை கவனிக்காமல் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடல் உபாதைகள் வந்துடும். ஏற்கனவே இப்போ நீங்கள் ஒரு 10 பேரை பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன், கண்ணு மூடி சொல்லிடலாம், உங்களுக்கு சுகர் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், எல்லாருக்கும் அந்த மாதிரி பார்க்குறவனுக்கெல்லாம் ஏதாவது ஒன்று இருக்கும். நோய் நொடியே இல்லாத ஒரு ஆள் இங்கே பூமியில் இருப்பானாலும் கஷ்டம்தான். விரலை விட்டு எண்ணிடலாம், 2-3 பேருக்கு இல்லை, 2 பேருக்கு இல்லைன்னு வேணால் சொல்லிடலாம். தவிர இப்போ எல்லோரும் ஏதாவது ஒரு பிரச்சனை கையில் வச்சுன்னு தான் இருக்காங்க உடல் ரீதியாக. அப்போ உடலை பற்றியே கவலைப்படலன்னா, உடல் அப்படி உபாதையை கிரியேட் பண்ணும். நீங்கள் வேறு வழியே இல்லாமல் டாக்டர்கிட்ட போகிற மாதிரி உடலை பற்றி அக்கறை எடுக்கிற மாதிரி. சரியா? அப்போ ஒரு டைப் ராஜயோகி எப்படி இருக்காங்கன்னா, ஆன்மீகம் ஆன்மீகம் ஆன்மீகம், பணம் வேண்டாம், உடல் ஆரோக்கியம் வேணாம், சொந்தம் வேணாம், இப்படி போகிறாங்க. பார்த்தீங்களா? இது தப்பான வழி தான். அடுத்து ஒரு ட்ராக் இருக்காங்க ராஜயோகிகளில். என்ன? ஜிம்முக்கெல்லாம் போய் உடம்பை பந்தாவோ பக்காவாக வச்சுக்க, 6 பேக் வைக்க ட்ரை பண்ணுவாங்க. அடுத்தது பணம் பணம் பிஸ்னஸ், பைசா இருந்தால் தான் வாழ்க்கை வாழ முடியும், அப்படி போயிடுறாங்க. இறைவனை நினைவு பண்ணுறதுக்கு டைம் போயிடுது. அதனால தான் வானிலையே பரமாத்மா என்ன சொல்கிறாரு, பைசாலாம் சம்பாதிங்க, அதெல்லாம் வேணான்னு சொல்லலை, என்ன மறக்கிற அளவுக்கு பைசா பின்னாடி போயிடாதீங்க, வியாபாரத்துக்கு பின்னாடி போயிடாதீங்கன்னு பரமாத்மா சொல்கிறார். ஸோ இப்படி தான் 2 பேரும் ப்ராடராக இருக்காங்க. ஒன்று ஃபுல்லாக இறைவன் சொல்லி அந்த பக்கம் போகிறது, இனி ஒன்று லௌகீக வாழ்க்கைன்னு இந்த பக்கம் போகிறது. ஆனால் பரமாத்மா அது சொல்லவே இல்லை. பரமாத்மா என்ன சொல்கிறார், நீ குடும்பத்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும், உங்கள் குடும்பம் அது நீங்கள் தான் பார்த்துக்கணும்.
மாற்றுக்கருத்தெல்லாம் கிடையாது. குடும்பத்திலேயே இருங்க, அங்கேருந்து கிளம்பி வந்து நான் மதுபனில் உட்காந்துக்கிறேன், அதெல்லாம் அலோடு கிடையாதுன்ட்டார். ஸோ யார் ஒருத்தர் இந்த பேலன்ஸ் கிரியேட் பண்ணுறாங்களோ, அந்த பேலன்ஸ்னால் என்னென்னா 8 மணி நேரம் இறைவன் நினைவு ப்ளஸ் சேவை, அடுத்து 8 மணி நேரம் உங்கள் குடும்பத்துக்காக உழைக்கிறது, இதில் யார் கிளியராக பேலன்ஸ்டாக பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் இந்த நேரத்தில் சந்தோஷமாக இருக்க முடியும். நான் சொல்கிறது ராஜயோகிகளில். இதே சப்ஜெக்டில் நான் வேற ஒரு வீடியோவில் ஏதோ ஒரு இடத்துல மேலே டச் பண்ணிட்டு போயிருப்பேன். ஆனால் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்றதுக்காக இப்போ சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்க, நிறைய பேர் ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தர் நினைக்கிறேன் ட்ராமா 63 ஜென்மம் பாவம் பண்ணியிருக்கேன், அதை அனுபவிக்கிறேன், அதை அழிச்சிட்ருக்கேன், இப்படி தானே நொந்துக்கிட்டு வாழ்ந்து போயிட்டுருக்காங்க. ஆனால் இந்த கிளாரிட்டி வந்தால் நல்லாயிருக்கும். நான் 16 வருஷமாக இருக்கேன், எனக்கு என்னவோ தெரில, எனக்கு வந்து பணத்து மேலே பெரிய மோகம் இல்லை, பிஸ்னஸ் மேலே பெரிய இது இல்லை, சம்பாதிக்கணும்னு ஆர்வம் இல்லை, முடிச்சுட்டு போனால் போதும், இப்படியே இருந்துட்டேன் பாருங்களேன். அதனால் என்ன ஆகிடுது, 16 வருஷமாக ஏன் கடன் அடையலை, 16 வருஷமாக சந்தோஷம் இல்லை, 16 வருஷமாக இந்த நாடகம் பிடிக்கல, இப்படியே ஓடுது. இப்போ என்னதுன்னா பைசா சம்பாதிக்கணும்னு ஒரு 6 மாதம் தான் ஒரு எண்ணமே வந்திருக்கு. கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கும், பெருசாக ஆகா ஓகோனால. அது கடன் கேட்காம ஓட்ட முடியறதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம், அதான் உண்மை. இப்போ பெருசாக இப்போ ஆகா ஓகோ ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்துச்சு, அப்படியே எல்லா கடனை விட்டு வெளியே வந்துட்டோம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. முன்னாடியோட எண்ணங்களில் மாற்றங்கள் இருக்குது. அதாவது ஸ்பிரிச்சுவலாகவே வாழ்ந்துருவோம், முடிச்சுட்டு போயிடுவோம், அந்த மாதிரி எண்ணம் இருந்தில்ல, அதெல்லாம் போய் என்னவோ இருக்கோ இல்லையோ நம்ம குழந்தைங்களுக்காக வாழ்ந்தாகணும், இருக்கிறோமோ பிடிக்குதோ பிடிக்கல பொண்டாட்டிக்காக வாழ்ந்தாகணும், அந்த இது இருக்குல்ல, அந்த தாட் வந்திருக்கு. கொஞ்சம் பைசா சம்பாதிச்சு தான் வாழும். இந்த 8 சொல்கிறோம் இல்லையா, இந்த எட்டும் யோசிக்க வச்சது இப்போ தான் 16 வருஷத்துக்கு அப்புறம் தான். ஓகே, அப்போ நம்ம நிலைமை சரியாகலைன்னா நம்ம பரமாத்மாவை புலம்புறதுல திட்டுறதுல அர்த்தம் கிடையாது. நம்ம ராஜயோக உள்வாங்கின விதம் தப்பு, அவ்வளோதான். அப்படின்னா என்ன, ஒரேடி அந்த பக்கம் போய்ட்டுலாம் அந்த 8 மணி நேரம் இறைவன், அதாவது 16 மணி நேரம் இதான் பண்ணியிருப்போம், நினைவு சேவை பண்ணிருப்போம். குடும்பத்துக்காக உழைக்கிறதுக்கான டைம் பண்ணலை, அப்படி அதனால் எப்போ பார்த்தா தரித்திரத்துலேயே இருந்திருக்கும். இது தப்பான பார்வை தான் ராஜயோகம் பொறுத்த வரைக்கும். ஓகே, இதனால நம்ம இறைவனை குறை சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதான் சொல்கிறோம், நம்ம தலையெழுத்து நம்ம தான் எழுதுகிறோம் அப்படின்னு. ஸோ நம்ம தலையெழுத்து நம்ம அப்படி தான் உருவாக்கி வச்சுருக்கோம். ஸோ நான் தாழ்மையாக வேண்டிக்கிறது என்னென்னா, நீங்கள் ராஜயோகியாக இருக்கீங்கன்னா இந்த பேலன்ஸ் கொண்டு வாங்க. தயவு செய்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பாருங்களேன். நீங்கள் ஆரோக்கியமாக உங்கள் பர்சனல் ஒர்க்கை நீங்களே பண்ண ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதை இருக்கும். அது உங்கள் அப்பா அம்மாவாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், இவங்ககிட்ட சப்போர்ட் கிடைக்கும். எப்போ நீங்கள் உங்கள் வேலைக்கே உங்களை ஊட்டி விடுறதுக்கே வேறு ஒருத்தர் தான் தேவைப்படும், இங்கேருந்து பாத்ரூம் போனால் ஒருத்தர் பிடிச்சி தான் போகணும், இந்த நிலமை வருதோ உங்கள் குடும்பக்காரங்களுக்கு யாருக்குமே உங்களுக்கு வேண்டான்னு ஆகிடும். உயிரோட இருக்குது சேர்த்துட்டு போனால் நல்லது அப்படின்னு வெளிப்படையாக பேசுவாங்க, இல்லை மனசு கூட நினச்சிப்பாங்க. இந்த நிலைமை வந்துடும். ஸோ தயவு செய்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்காங்க. சரியா, பணம் வேண்டான்னு இல்லை, தேவையான பணம் வேணும். மந்த்லி ஓவர் ஹெட்ஸாவது உங்களுக்கு கடன் இல்லாமல் வர்ற அளவுக்கு நீங்கள் சம்பாதிச்சு ஆகணும், அது மாற்றுக்கிறதே கிடையாது. ஆக்சுவலாக 6 மாதத்துக்கான கேபிட்டலே இப்போ இருக்கணும்னு தான் பரமாத்மா சொல்கிறார். ஓகேவா, நீங்கள் இந்த மாதத்துக்கே சம்பாதிக்கல, 6 மாதத்துக்கு எப்போ சம்பாதிப்பீங்க? அது சம்பாதிக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்கள். சரியா, ஸோ எந்த ஒரு ராஜயோகி சந்தோஷமாக இருக்கார் அப்படின்னா, இந்த கலைகள் 12 தாண்டலைன்னா கூட இருக்க முடியும்னா இந்த 8 மணி நேரம் நினைவு சேவை கொடுக்க தெரிஞ்சவங்க, அடுத்த 8 மணி நேரம் குடும்பத்துக்காக உழைக்க தெரிஞ்சவங்க, இந்த பேலன்ஸை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ண ஒரு ராஜயோகி தான் இந்த சங்கமத்தில் சந்தோஷமாக இருக்க முடியும். ஓகேவா, ஸோ எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லிட்டேன். நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடணும். ஓகே, இன்றைக்கி ஒரு தகவல் என்னென்னா, ஜியோ பாலிட்டிக்ஸ். நம்ம வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ் பற்றி அதிகமாக வீடியோ இப்போ போடுறதில்ல. ஏன்னா நம்ம இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுறோம், நாளைக்கு தான் நீங்கள் 6 மணிக்கு தான் பார்க்க முடியும். அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் நடந்துடுது. அப்போ நம்ம நியூஸாக சொல்கிற ஒரு விஷயம் வந்து அவுடேட்டட் ஆகிடுது. அப்போ என்ன இது முடிஞ்சு போன கதையெல்லாம் இப்போ சொல்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு தோணும். நான் இன்றைக்கி சொல்கிறது சுட சுட இருக்கும், ஆனால் நீங்கள் கேட்க போகிறதானோ நாளைக்கு தான். இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்கிறேன், இப்போ ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா அந்த போர் நடந்துன்னு இருக்குல்ல, இது எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 21 நாடுகள் டைரக்டாகவோ இன்டைரக்டாகவோ இந்த போர் சம்மந்தமாக ஈடுபட்டிருக்காங்க. ஓகேவா, அப்படின்னா சில பேர் நேரடியாக சண்டைக்கு வர்றேன் சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஈரான் வந்து கல்ஃப் கண்ட்ரிலேயே இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் இருக்குல்ல, அந்த நாட்டுக்காரங்க கொடுத்துருப்பாங்க அந்த இடத்த, அதில் மாதிரி அடிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து எண்ணெய் கிணறுகள்லாம் அந்தந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்க அடிக்கிறாங்க. இது எதுக்குன்னா இவங்க ஆதங்கத்தையோ கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கான இதுன்னு நினைக்கிறேன்.
இது இல்லாமல் இவங்க வேற ஒரு விஷயம் என்ன பண்ணிங்கன்னா, ஃப்ரெஞ்சு பேஸ் இருக்குது, அதை அடிக்கிறாங்க, யூகே பேஸ் அடிக்கிறாங்க. அப்படி அடிக்க ஆரம்பிக்கும் போது என்னதுன்னா, ஃப்ரான்ஸை வம்புக்கு எடுக்கிறாங்க, யூகேவை வம்புக்கு எடுக்கிறாங்க. இப்போ யூகே என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சண்டைக்கு வரல, ஆனால் எங்கள் இடத்த அமெரிக்கா பயன்படுத்தி ஈரான் அடிக்கணும்னு அடிச்சுக்காங்க அப்படின்னு தயாராக இருக்காங்க. இப்போ இது எங்கே போய் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் வந்து நேரடியாக வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸில் நேட்டோ கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய யூஎஸ் பேஸ் அடிக்க ட்ரை பண்ணுறாங்க. இது எதுக்குன்னா அவங்களையும் உள்ளே எடுக்கிறதுக்கு. இந்த போர் எப்போ நிற்கும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா, எல்லா அமெரிக்கன் பேஸ் அடி வாங்கும்போது ஒரு நாட்டில் அந்த நாடுகள்லாம் சேர்ந்து அமெரிக்காவுக்கு ப்ரெஷர் கொடுத்து இந்த போரை நிறுத்துங்கன்னு சொல்லி அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி நிறுத்துற மாதிரி. அதுமாரி அந்த போர்ட் ஒன்று இருக்குது, அது ஒரு சின்ன வளைவு தான், கிட்டத்தட்ட கிலோமீட்டர் கணக்கில் பார்த்தா 33 கிலோமீட்டர் இருக்கிறது தான் ரொம்ப ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸு. அது வழியாக போகும்போது அந்த இடத்த வந்து ஈரான் வந்து நிறுத்தி வச்சுருக்கான். உலகம் ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்ன்னு சொல்கிறாங்க, உலகம் ஃபுல்லாக 20% ஆஃப் ஆயில் அது வழியாக தான் போயிட்டு வருது. அது இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்க. ஒரு வாரம் இந்த பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாரம் அந்த வண்டி இந்த பக்கம், இந்த கப்பல் அந்த பக்கம் இந்த பக்கம் போகலன்னாவே ரியலாக நம்ம பெட்ரோல்லாம் பிரச்சனை வந்துடும். இந்தியா எப்படி இருக்குன்னா, அடுத்த ஒரு 70 நாளுக்கு நம்மக்கிட்ட இந்த ஆயில் ஸ்டாக் இருக்குது, நம்ம சமாளிச்சிருவோம். இந்த 70 நாளுக்குள்ளே இங்கேருந்து வராதுன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்கிடுவோம். நமக்கு தான் நிறைய இடம் தெரியும்ல, எங்கே தான் வாங்கிடுவோம். ஸோ இந்தியா வந்து உலகத்தில் இருக்க பாக்கி எல்லா நாடை கம்பேர் பண்ணுவோம் கொஞ்சம் சேஃபாக தான் இருக்குது இன்றைக்கி நிலவு இருக்குது. ஆனால் இதே மாதிரி தான் போகுமா அப்படின்றது நாலு போகும்போது தான் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு 3ஆம் உலகப் போருடைய என்ன சொல்கிறது, ஒரு இதுதான் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு தோணுது. சைனா உள்ளே வருவாங்களோ தெரியல, ரஷ்யா உள்ளே வருவாங்களோ தெரியல. ஆனால் அவங்க 2 பேரும் அவங்க கருத்தை சொல்லியிருக்காங்க, சரி கிடையாது, ஈரான் போர் நடக்கிறது கரெக்டான விதத்தில் நடக்கலை அப்படிலாம் அவங்க ஆதங்கத்தை அவங்களும் சொல்கிறாங்க. இன்றைக்கி நிலவரத்தில் 21 நாடுகள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த போரில் அவங்க பேர் அடிப்படுது. ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.